அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சபா சமையல். இன்றைக்கி கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு உண்டான தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க. கருணக்கிழங்கு 3 கிழங்கு அதை அவிச்சிட்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். சிறிதளவு வெங்காயம், மசாலா அதுக்கு தேவையான அளவு 3 ஸ்பூன் மசாலா. புளியை நல்லா கரைச்சி நான் ஒரு பவுலில் வடிகட்டி நான் வச்சுக்கிறேன். பின்னாடி வச்சுக்கிட்டு சட்டியை காய வச்சு ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூனு சோம்பு, 2 நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுறணும். போட்டு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து போட்டுறணும். போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறணும். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தக்காளி, வெங்காயம், அதில் நான் 4-5 பூண்டும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் அம்மியில் தட்டி அள்ளி வச்சுருக்கேன். அதையும் வச்சுக்கிட்டு இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறணும். வடிகட்டிக்கிட்டு இப்போ வெந்துடுச்சுல, நம்ம தட்டி வச்சோம்ல வெள்ளைப்பூடும் பூண்டும் சின்ன வெங்காயம் தட்டி வச்சதையும் போட்டு தக்காளி 2 தக்காளி, மீடியம்ஸ் தக்காளி 2 தக்காளி அதையும் போட்டுறணும். போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கினோம்னா கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்கும், கிரேவி கிடைக்கும். நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, நம்ம வச்சுருக்க மசாலையை அதில் போட்டுறணும். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன். அதில் நம்ம மசாலா 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் போட்டு அந்த மசாலையை அந்த புளித்தண்ணியில் கரைச்சிட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் கலருக்காக. நான் இந்த மீன் மசாலையிலேயே எல்லாமே நான் அதில் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் சும்மா கலருக்காக கொஞ்சோன்னு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா புளித்தண்ணி, வெண்டைக்காய் அதில் போட்டு நான் கொஞ்சம் அந்த லேசாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம புளித்தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி அப்படியே வதக்குனதோடு ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டு ஹையில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது வாழைப்பூ பொரியலுக்கு தேவையான பொருட்கள் சிறிதளவு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம் 2 முட்டை, கொஞ்சம் சிறிதளவு இந்த பூண்டு இதுவும் தட்டுன வெள்ளைப்பூடு இது, அதையும் வச்சுட்டு நம்ம 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடணும் சட்டியில். அதில் கொஞ்சோன்னு சிறிதளவு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுறணும். வெடித்த பின்னாடி நம்ம சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா பொன்னிறமாக வரத்தட்டிக்கும் கொஞ்சம் வதக்கிடணும். வதக்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகா கழுவிட்டு அதில் 4 பீஸாக வெட்டி போட்டுறணும். இடித்து வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் போட்டு அதோடு சேர்த்து வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், எடுத்து வச்ச மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளையும் போட்டுறணும்.
போட்டு நம்ம வதக்கிட்டோம் இல்லையா, இனி வாழைப்பூ நம்ம கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கோம், அதை எடுத்து அது மேலே கொட்டிடணும். வாழைப்பூவை போட்டு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர், அது கொஞ்சம் நின்று வேகிற அளவுக்கு 1/4 டம்ளர் தண்ணி அதை ஊற்றி நம்ம லைட்டாக அப்படி பிரட்டி விட்டுட்டு வச்சிடணும். இது சின்ன குட்டி மஞ்சட்டி, அதில் 1/4 டம்ளர், ரொம்ப இத்தினோடு தான் பிடிக்கும். அதில் 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு அப்படியே நம்ம பிரட்டி விட்டுட்டு வச்சுருவோம். இங்கிட்டு ஒரு பக்கம் குழம்பு கொதிக்குதா, அதில் நம்ம கருணக்கிழங்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் சென்றோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், சட்டி இறக்கிடுவோம். அதனால் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த கருணக்கிழங்கு அது உள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா கிழங்கையும் போட்டுட்டு கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிட்டு வச்சுருவோம். இன்னொரு பக்கம் ஒரு அடுப்பில் நம்ம சட்டியை காய வச்சு அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி, இது கொஞ்சம் சிறிதளவு சின்ன வெங்காயமும் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு சொரக்காய் கூட்டு, இந்த கருணக்கிழங்கு குழம்புக்கு சொரக்காய் கூட்டும் வாழைப்பூ கூட்டும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வாழைப்பூ வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் கடுந்தரம்பரு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை பட்டை மிளகா 3ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நம்ம சுரைக்காய் அது மேலே அள்ளி வச்சிடணும். சுரைக்காய் அது மேலே அள்ளி வச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுறணும். சுரைக்காய் அள்ளி வச்சு நல்லா பிரட்டணும். 2 காய்க்குமே நம்ம உப்பு ஆரம்பத்திலே போடக்கூடாது. ஏன்னா காய் ரொம்ப வற்றும்போது நம்ம உப்பு போட்டோம்னா கூட போயிடும். அதனால் நம்ம இறக்க போகிற நேரத்தில் நம்ம 2 காய்க்குமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறணும். இப்போ நான் இதுக்கு உப்பு போடலை, 2 காய்க்குமே, வாழைப்பூக்கும் போடலை, சுரைக்காய்க்கும் உப்பு போடலை. போட்டுட்டு நம்ம சும்மா ஒரு கையில் லேசாக தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு மூடிடணும். வாழைப்பூ வெந்துருச்சு. உப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அப்புறம்தான் முட்டையை கொத்தி ஊற்றணும். 2 முட்டை எடுத்தோம்ல, அந்த முட்டையை எடுத்து கொத்தி ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிளறணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த முட்டை அப்படியே நல்லா ஈரல் கறி மாதிரி அப்படியே பொழு பொழுன்னு வந்துடும். நம்ம அதை நல்லா கிண்டி அது வற்றின பின்னாடி நம்ம மிளகு சீரகம் போடணும். மிளகு சீரகம் போட்டு நல்லா அதை அப்படியே சுருளை கிண்டணும். கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஈரல் கறி மாதிரி வந்துடும். சாப்பிடாத குழந்தைய கூட அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பருப்பில் போட்டால் கூட துவத்து கிடக்கும், சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இப்படி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.